பெயர் மாரியல். மாரியல் மிகவும் அழகான மனம் கொண்டவள். ஆனால் அவள் கொஞ்சம் குண்டாக இருந்தாள். அதனால் பள்ளியில் சில பிள்ளைகள் அவளை குண்டு குண்டு என்று கிண்டல் செய்தார்கள். அவளுக்கு சின்ன மனக்காயம். ஏன் எல்லாரும் என்ன மாதிரி இருக்கக்கூடாது என்று அவள் அடிக்கடி யோசித்தாள். ஒரு நாள் வீட்டின் பின்புறம் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டு மெதுவாக சொன்னாள், தேவனே, நீ இருந்தா நீ என் நண்பராக வருவியா? 2ஆம் பகுதி. வானத்திலிருந்து வந்த நண்பன். அந்த இரவு அவள் கனவில் ஒரு அழகான ஒளி தெரிந்தது. அந்த ஒளியிலிருந்து வந்தார் இயேசு, முகம் புன்னகையுடன், கண்கள் அன்புடன். மாரியல், நான் உன் நண்பனாக வந்திருக்கேன் என்று மெதுவாக சொன்னார். மாரியல் ஆச்சரியப்பட்டாள். ஆனா நான் வேற யாருக்கும் முக்கியமில்லாதவள். இயேசு சிரித்தார். நீ எனக்கு மிக முக்கியம். நான் உன்னை என் கைகளால் படைத்தேன். உன் ஒவ்வொரு முடியும் எண்ணினேன். 3ஆம் பகுதி. அன்பின் பாடம். அடுத்த நாள் காலை மாரியல் பள்ளிக்குப் போகும்போது ஒரு பசித்த குட்டி நாய் கண்ணில் பட்டது. மற்ற குழந்தைகள் ஓடிவிட்டார்கள். ஆனால் மாரியல் நிறுத்தினாள். அவள் வீட்டிலிருந்த பான் துண்டு எடுத்து குட்டி நாய்க்கு கொடுத்தாள். அந்த சமயம் அவளது மனதில் இயேசுவின் குரல், மாரியல், நீ என் அன்பை பிறருக்கு காட்டுகிறாய். 4ஆம் பகுதி. கஷ்டத்தில் கை கொடுத்தவர். ஒரு நாள் பள்ளியில் ஓட்டப்பந்தயம். எல்லாரும் சீக்கிரம் ஓடினார்கள். மாரியல் மெதுவாக ஓடினாள். பிள்ளைகள் சிரித்தார்கள். அவள் மனதில் சோகமாக இருந்தபோது ஒரு மென்மையான குரல், மாரியல், நீ என்னை நம்பி ஓடு, நான் உன்னுடன் ஓடுறேன். அவள் நம்பிக்கையுடன் ஓடினாள். கடைசியில் வந்தாலும் முகத்தில் புன்னகை இருந்தது. ஏனென்றால் அவள் இயேசுவோடே ஓடினாள். 5ஆம் பகுதி. அற்புத நாள். ஒரு பெரிய புயல் கிராமத்தில் அடித்தது. மின் இல்லை, தண்ணீர் இல்லை. அந்த இரவு மாரியல் வீட்டின் மாடியில் அமர்ந்து இயேசுவிடம் சொன்னாள், எல்லாருக்கும் உதவணும். அடுத்த நாள் அவள் தன்னுடைய சிறிய சேமிப்பு பணம் கொண்டு பால், பான் வாங்கி பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்தாள். அது எல்லோருக்கும் ஒரு அற்புதமான அன்பின் நாள் ஆனது. 6ஆம் பகுதி. மாரியல் மாற்றம். மாரியல் வயது ஆக ஆக குண்டாக இருந்தாலும் அவள் மனம் நம்பிக்கை நிறைந்தது. அவள் பாடம், விளையாட்டு, உதவி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினாள். ஒருநாள் அவள் பள்ளியில் பேச்சுப் போட்டியில் வென்றாள். அவள் சொன்னது, நான் சிறந்தவளானது என் உடல் காரணமல்ல, என் இயேசு காரணம். 7ஆம் பகுதி. வாழ்க்கை பாடம். கதை சொல்லும் பாட்டி இங்கே குழந்தைகளை நோக்கி சொன்னாள், பாப்பாஸ், உடம்பு எப்படி இருந்தாலும், நிறம் எப்படி இருந்தாலும், நம்மை படைத்த இயேசுவின் கண்களில் நாம் அழகானவர்கள். மாரியல் போல் நீங்கள் இயேசுவை நண்பனாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்வையே மாற்றிவிடுவார். இந்த கதை உரையாடல்கள், சின்ன சின்ன நிகழ்வுகள், இயேசுவின் அன்பு செயல்கள், நகைச்சுவை பாடல்கள் சேர்த்து சொன்னால் 1 மணி நேரம் முழுவதும் குழந்தைகள் கவனமாக கேட்பார்கள். நான் இதை உங்களுக்கு முழு 1 மணி